ஒரு பொண்ணுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அம்மா இருக்கிற வரைக்கும் தான் பாசம், அன்பு எல்லாமே மலர்ந்திருக்கும். அதே அம்மா இல்லை அப்படிங்கிறப்ப, நம்ம கூட 1000 பேர் 1000 யானை பலம் கொடுக்குற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும், அது எதுவுமே யூஸ் ஆகாது. அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே தெரிய ஒரு வலி. ஏன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பொண்ணுனாலே பார்த்திங்கன்னா, நெறைய பேர் வீட்ல மாமியார் மருமக மாரி பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வாய் தான், அதே வீடு தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வேறு யாரும் அந்த பொண்ணோட கண்ணும், மனசும் வேறு யாரையுமே தேடாது. அம்மாவ மட்டுமே தேடும். ஏன்னா, அவள் அனுபவிக்கிறது, அவள் யோசிக்கிறது எல்லாமே சொல்கிறது ஒரே ஆள் யார்கிட்டனா, அம்மாகிட்ட மட்டுமா தான் இருக்கும். இது எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்கங்கிறது தெரியல. நெறைய பேர் இந்த மாரி இருப்பீங்க. நெறைய பேர் ரொம்ப பிளெஸ்டா அம்மா கூட நெறைய விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அம்மா மட்டும்தான் லீவ் விடுதோ இல்லையோ, "எப்போ ஊருக்கு வர?" அப்படின்னு கேட்பாங்க. 1 வாரம் 10 நாள் வீட்ல இருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னா கூட, அம்மா மட்டும்தான் கேட்குற ஒரே வார்த்தை, "மறுபடியும் எப்போ வர?" அப்படின்பாங்க. அம்மா மட்டும்தான் தட்டில சாப்பாட போட்டு குடுத்து, "சாப்பிடு சாப்பிடுன்பாங்க." சாப்பிட்டாலும் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் மறுபடியும், "இந்தா சாப்பிடு, பரவாயில்ல சாப்பிடு." அப்படி எவ்வளோ வயசு